வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சீலுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டயக்னோசிஸில் வந்துட்டு சிம்டம்ஸில் ஆப்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்சஸ் சீல் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், கிருமினால் வருது. கிருமி வெளியிருந்து வரலாம், உடம்புக்குள்ளேயும் இருக்கலாம். ஸோ ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த பாக்டீரியல் செல்ஸ் மல்டிப்ளை ஆகி இந்த மாதிரி சீல்ஸெல்லாம் வைக்கலாம் அவங்க உடம்புல வந்துட்டு. இது எங்கெங்கே வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் ஆப்சஸ் வரலாம், சம்டைம்ஸ் டூத்தில் வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வாயிலிருந்து அந்த இன்டெஸ்டைன், அந்த உணவு குழாயில், அப்டாமினலில் எங்கே வேணாலும் சம்டைம்ஸ் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகலாம். லிவரில் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பெண்ணுறுப்பில் வந்து கீழே அந்த வெஜைனாவில் வந்து பார்த்தோலின் கிளாண்டு, அதாவது ஒரு செக்ரேஷன் மாதிரி, ஒரு திரவம் மாதிரி சுரக்கிற ஒரு கிளாண்டு இருக்கும், அங்கே வந்துட்டு ஒரு சுரப்பி இருக்கும், அதுலேயும் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்பைனல் கார்ட்லேயும் வந்துட்டு முதுகு தண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து இந்த ஆப்சஸ் சீல் ஃபார்ம் ஆகலாம் உங்களுக்கு வந்துட்டு. இது வந்து என்னென்ன காரணங்களால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது, WBC கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வரலாம். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிறவங்களுக்கு வரலாம். அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வரலாம். அயன், விட்டமின் C, விட்டமின் D அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் ஆப்சஸ் வந்து வரலாம். டொபாக்கோ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கும் வரலாம். ஸோ இந்த காரணத்தால் வந்து வரலாம். இல்லை ஏதாவது ஹைஜீனிக் ப்ராப்பராக இல்லாதவங்க, சுத்தம் இல்லாதவங்க, பாக்டீரியா வந்து கிருமி அதிகமாக வந்து உடம்புல வந்து டச் ஆகி அந்த மாதிரி ரீசன்னாலையும் வரலாம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் காரணம் ஆப்சஸ் வர்றதுக்கு வந்துட்டு. ஆப்சஸ் நார்மலாக வந்துட்டு ஒரு 1 வீக்குக்குள்ளே, ஒரு வாரத்துக்குள்ளே தானாகவே சரியாயிடும் அந்த சீல் வைக்கிறது வந்துட்டு. இல்லை 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் சரியாயிடும். இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த சீல் வச்சது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால், பெயினும் தாங்க முடியாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது. அதுக்கு மேலேயும் இருக்குன்னா ஸோ அப்போ அவங்க வந்துட்டு இந்த இதுக்கு மெடிசன் கொடுத்து சரியாயிடுச்சுன்னா ஓகே. இல்லை அதுக்கு மேலே இருக்குன்னா அதுக்கு ஏத்தாப்பில் வந்து டெஸ்ட் எடுப்பாங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுப்பாங்க, MRI எடுப்பாங்க. ஸோ ஃபர்தராக என்ன அப்படின்னு ரூல் அவுட் பண்ணுறதுக்கு, அது வந்து செர்டைன் டைமுக்கு மேலே இல்லை பெயின் அதிகமாக இருக்குது, இல்லை ப்ளீடிங், பஸ் வந்து ரொம்ப டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க அதுக்கேற்றாப்பில் டயக்னோசிஸ் எடுத்துப்பாங்க. ஆப்சஸ்க்கு ஹோமியோபதியில் ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சஸ்க்கு வந்து ஹோமியோபதியில் வந்து ரொம்பவே ஸ்கோப் இருக்குது. க்யூர் பண்ணிக்கலாம் நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கும் போது வந்துட்டு. பிரெயின் ஆப்சஸ்க்கும் சரி, ஸ்பைனல் கார்டு ஆப்சஸ், டூத் ஆப்சஸ்க்கு, பார்த்தோலின் கிளாண்ட் ஆப்சஸ்க்கும், அதுக்கப்புறம் அப்டாமினல் ஆப்சஸ், லிவர் ஆப்சஸ்க்கும் வந்துட்டு ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது, க்யூர் பண்ணிக்கலாம்.